ஹார்ட் பீட் சீசன் 3 உடைய எபிசோட் நம்பர் 6லயே பழைய ஹார்ட் பீட்டோடைய வைப பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்தோம். அந்த மணிப்பூரை சேர்ந்த அன்வர் அப்படிங்கிற அந்த அப்பெண்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் மாரி வருது. ஸோ நர்ஸ் வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆராதனா மற்றும் ராக்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அவங்க ஒய்ஃபும் டாக்டர் இவங்கள காப்பாத்திருங்க, காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா இவங்க எல்லாருமே அந்த இன்டர்ன் ரூம்க்கு வராங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆறாங்க. என்னன்னா, ஒரு மனுஷனோட உயிரோட பணம் அவ்வளோ முக்கியமா போயிட்டுல அப்படிங்கிற மாரி சொல்லி ஆராதனா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆறாங்க. ராக்கி சொல்றாரு, "இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 1% அந்த பேஷண்ட்ட காப்பாத்தலாம்னு தெரிஞ்சா கூட நாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே முயற்சி பண்ணி காப்பாத்துவோம். அப்போ பணம் இம்பார்ட்டன்ட்டா இருந்ததில்ல." அப்படிலாம் ராக்கி சொல்றாரு. அருணா சொல்றாங்க, "ஒருத்தவங்க மனசு வச்சா முடியும்." அப்படின்ட்டு. ஒரே நேரத்தில அருணா மற்றும் ராக்கி சொல்றாங்க, "ரதி மேம்." அப்படின்ட்டு. ஸோ, இப்போ ரதி மேடம்ட்ட போய் கேட்குறாங்க. ஆனா, அவங்க வந்து முன்ன மாரி இல்ல இல்லையா? இப்போ அவங்க ரொம்பவே வந்துட்டு டவுனா இருக்கிறாங்க. அவங்க வந்து மானசா என்ன சொல்றாங்களோ அப்படியே பண்ணிருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ, திரும்ப வந்துடுறாங்க. இப்போ பேஷண்ட்ட போய் எப்படி இத சொல்றது? அப்படின்னு ரொம்ப தயக்கமா இருக்கு. ரகு சொல்றாரு, "நான் சொல்றேன். ஏன்னா நீங்கலாம் ரொம்ப எமோஷன் ஆயிருவீங்க." அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி அவருக்குமே விருப்பம் இல்ல. நம்ம ஒரு பணத்துக்காக ஒரு பேஷண்ட்ட சொல்றோமே அப்படிங்கிறது அவருக்கும் விருப்பம் இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லாம நான் போய் சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா, ஆராதனா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் அப்படி சொல்றாங்க. நம்ம இப்போ மேனேஜ்மென்ட்ட மீறி இந்த பேஷண்ட்ட ட்ரீட் பண்ணா என்ன ஆகும்? மிஞ்சி மிஞ்சி போனா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்குவாங்க. ஆனா, ஒரே நேரத்தில 5 டாக்டர் எப்படி தூக்குவாங்க? ரீப்ளேஸ் பண்ணதுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதுல யாரெல்லாம் வந்து இன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கை நீட்டுறாங்க. உடனே வந்துட்டு எல்லாரும் வந்து கைய வைக்கிறாங்க. அமலா மற்றும் சிந்து கொஞ்சம் தயங்குறாங்க. அப்புறம் அவங்களும் வந்து அதில கை வச்சுருவாங்க. அப்போ எல்லாருமே நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மேனேஜ்மென்ட்டுக்கே தெரியாம அந்த ஆப்பரேஷன பண்ண போறாங்க. மொத்த டீமும். சிந்து ஃபோன் பண்ணி, மானசா வந்து ஈவினிங் தான் வருவாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா ராக்கி அண்ட் ஆராதனா அந்த பேஷண்ட்ட ஸ்ட்ரெக்சர்ல போட்டு எடுத்துட்டு வரும்போது, அருணா பார்த்துடுறாங்க. எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்குறாங்க. ராக்கி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணேன்னு சொல்றாரு. ஆனா ஆராதனா வந்து, இல்ல உண்மைய சொல்லிடலாம்னு சொல்லிட்டு, நாங்க ஆப்பரேஷன் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அருணா வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, சரி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் இவங்க கூட சேர்ந்துடுறாங்க. ஓடி ரெடி பண்ணிடுறாங்க. ஆப்பரேஷன் ரெடி ஆயிருது. ரகு வந்து லீட் பண்றாரு. மத்த எல்லாருமே அசிஸ்ட் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆப்பரேஷன பண்ணி முடிச்சுடுறாங்க. இன் பிட்வீன் சரண்யா டாக்டர் வந்து உள்ள வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது இந்த டீம் வந்து பர்மிஷன் இல்லாம ஆப்பரேஷன் பண்றாங்கன்னு. ஆனா ராக்கி தான் இவங்க வெளிய நிக்க வச்சிருக்காங்க. யார் பண்றா? யார் இத அலோவ் பண்ணாலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவரு பர்மிஷன் இல்லாம தான் நடக்குங்கிறத சொல்லிடுறாரு. ஆனா உள்ள விட மாட்டேங்கிறாரு. சரண்யா போணுங்கிறாங்க. ஆனா அவரு உள்ள விட மாட்டேங்கிறாரு. ஸோ மொத்தமா இது ஆப்பரேஷன் நடந்து முடிஞ்சிருது. மானசா அப்புறம் கூப்பிட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க. அவங்களுக்கும் தெரியும் 5 பேர வந்து ஒரே நேரத்துல எடுக்க முடியாதுன்னு. யார் பண்ணான்னு கேட்டா, எல்லாருமே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, வேற வழி இல்லாம, இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க இந்த மேட்டர இதோட. ஸோ நம்ம பழைய டீமோட வைப கொஞ்சம் இங்க பார்க்க முடியுதுங்க. அடுத்ததா திவ்யாவோட ஸ்கூல்ல அவ கூட படிக்கிற அந்த பையன் வந்து திவ்ய கிண்டல் பண்றான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா பத்தியும் கிண்டல் பண்றான். இவங்க அம்மாவுக்கு வந்து இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து மீட் பண்ண வரும்போது இவங்க அம்மா தொரத்தி விட்டுட்டாங்க. இப்போ அவளே சரியா பார்க்க மாட்டுக்காங்க. அதான் எக்ஸாம்ல வந்து மார்க் குறையா எடுக்கிறா அந்த மாரிலாம் சொல்லும்போது, கோவம் வர திவி வந்து போய் அந்த பையன பலார் பலார்ன்னு அரைஞ்சிடுறாங்க. இப்போ பிரின்சிபல் வந்து பேரண்ட்ஸ கூப்பிட்டு விட்டுறாங்க. தேவ் போயிருக்கிறாரு. அந்த பையனோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து கம்பல்சரியா அந்த பொண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் குடுத்து ஸ்கூல்ல இருந்து எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. திவி வந்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஆனா தேவ் வந்து சொல்ல விட மாட்டேங்கிறாரு பிரின்சிபல் முன்னாடி. நீ வெளிய இருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிரின்சிபல்ட்ட ஏதோ பேசுறாரு. வெளிய ரொம்ப கோவமா நிக்கிற திவிட்ட வந்து, "ஏன் இவ்வளோ கோவப்படுற?" அப்படின்னு சொல்லும்போது, "எல்லாம் அம்மாவால தான்" அப்படின்ட்டு சொல்றா. அந்த பையன் அம்மா பத்தி என்ன சொன்னான் தெரியுமா? அப்படிலாம் சொல்றாங்க. தேவ் சொல்றாரு, "அம்மாவே வந்து இதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன் வந்து இவ்வளோ பாதிப்படையற?" அப்படின்ட்டு சொல்றாங்க. அம்மா வந்து தப்பு பண்ணிட்டு கடைசில நாங்க தான் எல்லாரும் வந்து இதனால பாதிப்படையறோம். நான், சித்து அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப நான் என்ன அந்த ஸ்கூல்ல இருக்கணுமா? இல்ல டிசி குடுத்துட்டாங்களா? அப்படின்ட்டு திவி கேட்கும்போது, "இல்ல கன்டின்யூ பண்ணலாம்" அப்படின்ட்டு தேவ் சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ரீனாவும் இதால அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது ரதியால. ஸோ இந்த சீன் ஒண்ணு முடியுதுங்க. அடுத்ததா ரீனா ஒர்க் பண்ற அந்த ஹாஸ்பிட்டல்ல கதீரும், ரீனாவும் பேசிட்டு இருக்கும்போது, பேஷண்ட் சஞ்சனா பிரெக்னன்ட்டா இருக்கிற அந்த பேஷண்ட்க்கு வந்து வாட்டர் பிரேக் ஆயிட்டுன்னு நர்ஸ் வந்து சொல்றாங்க. உடனே ரீனா வந்து ஓடி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கதீர் வந்து நம்ம டாக்டர் ரஞ்சித்க்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரீனா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்க எப்படி இத ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அடுத்த எபிசோட்ல. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். எடுத்த உடனே பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ரீனா வந்து அந்த ஓடி எல்லாம் ரெடியா அப்படின்ட்டு நர்ஸ்ட்ட கேட்குறாங்க. கதீர் வந்து நம்ம கொஞ்சம் டாக்டர் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதே நேரம் டாக்டர் ரஞ்சித் காலும் பண்றாரு. கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, "நான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க ஆப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்பரேஷன்" சொல்றாரு. ரீனா வந்து, "இல்ல நான் பார்த்துக்கிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சொல்லி கட் பண்ணிட்டு
கதிர்ட்ட என்ன சொல்லிடுறாங்கன்னா, டாக்டர் ரஞ்சித் வந்து நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இங்க ஆப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கதிரும், ரீனாவும் அந்த சிசேரியன் ஆப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க நெனச்ச மாதிரியே குழந்தை வந்து கொடி சுத்தி இருக்கு. ஸோ, அதையும் வந்து ஒரு வழியா ரிமூவ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆப்பரேஷன முடிச்சிடுறாங்க. அங்க டாக்டர் ரஞ்சித் வந்து டிராஃபிக் போலீஸ்ட்ட மாட்டிட்டு, ஃபைன்லாம் குடுத்துட்டு, ஹாஸ்பிட்டல் வந்து சேர்றதுக்குள்ள, இவங்க ஆப்பரேஷன் பண்ணிட்டு வெளிய வந்துடுறாங்க. அவர் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அ ரீனா சொல்றாங்க, "சாரி அந்த சிக்னல் கட் ஆயிட்டு நீங்க பேசிட்டு இருக்கும்போது" அப்படின்ட்டு சொல்றாங்க. அதெல்லாம் விடுங்க. ஆனா பேஷண்ட்ட பத்தி கேட்கும்போது, எல்லாமே நல்லபடியா ஆயிட்டுன்னு சொல்றாங்க. "இப்போமாவது என்ன சந்தேகப்பட மாட்டீங்களா?" அப்படின்ட்டு ரீனா கேட்கும்போது, டாக்டர் ரஞ்சித் சொல்றாரு, "உன் மேல எனக்கு எப்பவுமே சந்தேகம் இல்ல. உன்னோட ஹெல்த்த பத்தின கன்சர்ன் தான் எனக்கு இருந்துச்சு" அப்படின்ட்டு சொல்றாரு. டாக்டர் ரஞ்சித்ட்ட ரீனா சொல்றாங்க, "எனக்கு புரியுது. ஆனா எனக்கு எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும், என்னால நல்லபடியா ஆப்பரேஷன்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஆப்பரேஷன் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்" அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அவரும் ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நம்மளுக்கு ஆர்கே ஹாஸ்பிட்டலோட கேன்டீன காட்டுறாங்க. அங்க ரகு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அமலா என்ன சொல்றாங்கன்னா, "நம்மளுடைய அந்த வேலையே வந்து ரிஸ்க்ல இருக்கு. நீங்க உட்காந்து இப்படி டீ குடிச்சிட்டு இருக்கீங்க" அப்படின்னோனே, ஒரு சில நேரம் நம்ம அப்படி பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இப்ப நம்ம மட்டும் இப்படி பண்ணலன்னா, அங்க பாருங்க அனூரோட ஒய்ஃப் வந்து காஃபி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்நேரம் அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ரகு சொல்றாரு. ஒரு சில நேரம் பேஷண்ட்ட காப்பாத்த முடியும். ஒரு சில நேரம் முடியாது. ஆனா நம்ம முயற்சி எடுத்தோமா அப்படிங்கிறது தான் அங்க முக்கியம் அப்படின்ட்டு ரகு சொல்றாரு. அமலா என்ன சொல்றாங்கன்னா, "சாரி நான் வந்து உங்கள பத்தி தப்பான ஒப்பீனியன் வச்சிருந்தேன். நீங்க ரொம்ப அரரோகன்ட், ரூட்ன்னு நெனச்சேன். ஆனா நேத்து நீங்க நின்னு அந்த டீம லீட் பண்ணது இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த ஒப்பீனியன் மாறிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, "ஆமா நான் கொஞ்சம் அரகன்ட் தான். ஆனா டீம்ல வந்துட்டா நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்" அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ இந்த மாரி 2 பேரும் கொஞ்சம் நல்லா நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம டாக்டர் விஜயோட ஒரு ஃபன்னியான சீன் நடக்குது. அவங்களோட நெய்பர் அனு கூட. அவங்க மேல துணிய காய போட வராங்க. இவரு திரும்பி நிக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு. இவர பார்த்ததும் அனு வந்து ஹாய் அப்படின்னு கை காட்டுறாங்க. உடனே இவரு பக்கத்துல வந்துட்டு, சொல்லுங்க அப்படின்னோனே, என்னன்னா, நீங்க தான் ஏதோ கூப்பிட்டீங்கன்னா, இல்ல இல்ல நான் ஹாய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! நீங்களும் இந்த டைம்ல தான் வந்து துணி காய போடுவீங்களா? அப்படின்ட்டு கேட்குறாரு. அனு சொல்றாங்க, ஆமா எல்லாரையும் மாரி வெயில் வரும்போது தான் நானும் துணிய காய போடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அனு சொல்றாங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்குன்னு நினைக்கவே இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு உங்கள உங்களோட அண்ணன் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. டாக்டர் விஜய் ஆமா எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்கன்ட்டு அவர் மாரி அசடு வலிஞ்சு சிரிக்கிறாரு. அப்புறம் அது எப்படி எனக்கு வந்து ஒண்ணும் புரியல. கணக்கு டேலி ஆக மாட்டேங்குது சொன்ன உடனே, அது பெரிய கதை அப்படின்னு சொல்றாரு. இங்க நின்னு பேச முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப எங்க வச்சு பேசலாம்னா, கெஃபே அப்படின்னு சொல்றாரு அவரு. அவங்க இல்ல வேண்டாம். நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நான் வந்து நல்லா குக் பண்ணுவேன். குக் பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க, நான், ரீனா, கணேஷ் இவங்கலாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொன்ன உடனே, அவரும் ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ரீனா வந்து இதெல்லாம் நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறம், இவ்ளோ மோசமான ஒரு ஃப்ளர்ட்டிங்க நான் பார்த்ததே இல்ல அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அவர் சொல்றாரு, "கொஞ்சம் டச் விட்டு போச்சுன்னு நெனைக்கிறேன். சின்ன வயசுல நான் நல்லா பண்ணுவேன்" அது மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா, அப்புறம் அவரு வெட்கப்பட்டு, வெட்கப்பட்டு பேசுறத பார்த்துட்டு, இந்த வெட்கப்பட்டு மட்டும் பேசுறவங்க என்னால சகிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவரு வந்து அதெல்லாம் கண்டுக்காம அவங்க கண்ணத்த பிடிச்சு இப்படி பண்ணி அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே அங்கருந்து போயிடுறாரு. அப்புறம் ரீனா இத பார்த்து ரொம்ப ஹேப்பியா ஆகுறாங்க. அடுத்ததா, ஆக்சுவலா நம்மளுடைய புதிய டீம் வந்து அன்வருக்கு ஆப்பரேஷன் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு சரண்யா கூப்பிட்டு அவங்க சத்தம் போடுறது, அப்புறம் மானசா கூப்பிட்டு அவங்கள வந்து வார்னிங் பண்ணி விடுறது, இது எல்லாமே வந்து இந்த எபிசோட்ல தான் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளிய வர டீம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து இத செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ஆஸ் அ டீமா இத பண்ணியிருக்கிறோம். ஸோ புதுசா அந்த டீம் ஃபார்ம் ஆனதுனால நம்ம இத செலிப்ரேட் பண்ணணும் அப்டின்ட்டு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்ததா நம்மளுக்கு அர்ஜுனோடைய காலேஜ காட்டுறாங்க. அங்க வந்து மார்க்ஸ்குள்ள பேப்பர்ஸ் வருது. அர்ஜுன் மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்காரு. மது மற்றும் வினோத் வந்து அவ்வளவா மார்க் எடுக்கல. மது வந்து ஃபெயில். நம்ம அர்ஜுன் வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. உனக்கு என்ன டவுட்னாலும் என்ட்ட வந்து கேளு அந்த மாரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறாரு. இவ்ளோ மோசமா படிப்பாங்கன்னு அவரு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்போ அர்ஜுன், மது அப்புறம் வினோத்துக்கும் வந்து ஒரு பார்ட்டி பண்ற ப்ரோகிராம் ஆகுது. என்னன்னா, வினோத் சொல்றாரு, "நம்ம வந்து இத சரக்கு அடிச்சு நம்ம இத கொஞ்சம் பார்ட்டி மாரி பண்ணணும்னா" அர்ஜுன் சொல்றாரு, "ஃபெயில் ஆனதுக்குலாம் யாராவது பார்ட்டி பண்ணுவாங்களான்னா, நாங்க எல்லாத்துக்குமே பண்ணுவோம்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவங்களோட பார்ட்டியும் அங்க ஓகே அப்படின்ட்டு அவங்களும் பிளான் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்மளுக்கு ரதியோட வீட்ட காட்டுறாங்க. திவி வந்து அந்த பையன் கூட சண்டை போட்டதுல திவிக்கும் கொஞ்சம் அடிபட்டுருக்கும். ஸோ அத பார்த்துட்டு ரதி இது என்ன அப்படிலாம் வந்து கேட்டு அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க திவி கிட்ட. ரதி டென்ஷன் ஆயி என்ன அப்படின்னு கேட்டோன்னே தேவ் சொல்றாரு, "ஸ்கூல்ல ஒரு பையன் கூட சண்டை போட்டுருக்கா" அப்படின்ட்டு. "ஏன் இந்த மாரிலாம் பண்றேன்னோன்னே, இதெல்லாம் உங்களால தான். நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னோன்னே, "நீங்க வந்து ரீனாக்காக்கு துரோகம் பண்ணலையா?" அந்த மாரிலாம் வந்துட்டு சொல்லி அவளோட மனசுல இருக்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரதி மேல வந்து அவ காட்ட ஆரம்பிச்சுடுறா. திவி வந்து இங்க ரதிட்ட ஒரு பாயிண்ட் சொல்றா. என்னன்னா, "இன்னைக்கு ரீனாக்கா, நாளைக்கு நான் கூட அந்த இடத்துல வர சான்சஸ் இருக்கு. நீங்க சரியான செல்ஃபிஷ்" அப்படின்ட்டு சொல்லிடுறா. ரதி கோவத்துல பட்டுன்னு திவிய அடிச்சிடுறாங்க. பதிலுக்கு திவி பக்கத்துல இருந்த ஃப்ளவர் வாஷ எடுத்து போட்டு உடைச்சுட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே பார்ட்டி செலிப்ரேஷன் மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? வந்து எல்லாருமே வந்து சீசன் 1 அண்ட் 2ல இருந்தவங்க எல்லாமே பிரிஞ்சு, பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இவங்கலாம் எப்படி தான் சேர போறாங்களோ?
அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு 2 டீம் வந்து சேரப்போகுது இன்னைக்கு இந்த பார்ட்டி மூலமா. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்மளுக்கு டாக்டர் விஜயோட வீட்ட தான் காட்டுறாங்க. அவர் ரொம்ப வந்து ஆர்வமா அந்த கேண்டில் லைட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அனு வரப்போறாங்க சாப்பாடு கொண்டுட்டு டின்னருக்காக. ஸோ பயங்கர எக்ஸைட்டடா இருக்காரு. மத்தவங்களும் சொல்றாரு, "நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க." அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கணேஷ் அங்கிள் மற்றும் ரீனாவெல்லாம். நம்ம விஜய் பயங்கரமா அந்த ஒயிட் கலர்ல சைனீஸ் காலர் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு செம்மையா ரெடி ஆயிருக்காரு. ரீனா பார்த்து, "நீ என்ன நைட் ட்ரெஸ்ல சுத்திட்டு இருக்க? போய் இப்ப சேஞ்ச் பண்ணிட்டு வா" அப்படின்லாம் சொல்றாரு. ரீனா, "நம்ம வீட்ல தான் சாப்பிட போறோம்" அப்படின்னோனே, கணேஷ் அங்கிள், "ஆமாமா வீட்ல தான் சாப்பிட போறோம்" அப்படிங்கிற மாரி 2 பேரும் பயங்கரமா கலாய்க்கிறாங்க அவர. அதுக்குள்ள அங்க அனு வந்துடுறாங்க. அனு சாரில வராங்க. நம்ம விஜய்க்கு செம்ம ஹாப்பி. அவங்க கொண்டு வந்த சாப்பாடு பேக்க அவர்ட்ட குடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு ஒரே ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இத பார்த்து ரீனா அண்ட் கணேஷ் அங்கிள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அப்புறம் சாப்பாடு போல மாரி 4 பேருமே சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா தெரியறாங்க. அடுத்து நம்மளுக்கு அர்ஜுனோட சைடுல காட்டுறாங்க. மதுவ பிக் பண்ணதுக்காட்டி அர்ஜுன் மற்றும் வினோத் வந்து கார் வச்சு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மது வராங்க. மது வந்து அர்ஜுனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்காங்க. என்னன்னா, அவங்களும் சாரியில வராங்க. பார்த்துட்டு அர்ஜுன் வந்து நல்லா இருக்கு அப்டின்ட்டு சொல்றாரு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ ராக்கி வந்து அவரோட டீமோட பார்ட்டி பண்ண போறாரு. அர்ஜுன் அவரோட ஃபிரெண்ட்ஸ் கூட. ரீனா வந்து அப்பா கூட அண்ட் அனு கூட வீட்லயே வந்து அங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அப்செட்டா இருக்கிற ஒரே ஆள் வந்து ரதி மட்டும் தான். ஸோ அவங்க வந்துட்டு அ திவி சொன்னா இல்லையா, "நீ ரொம்ப செல்ஃபிஷ்" அந்த மாரிலாம். அத நெனச்சு ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. தேவ்ட்டயும் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. தேவ் என்ன சொல்றாருன்னா, அவளோட வயசு அப்படி. அவளுக்கு கொஞ்சம் நம்ம டைம் குடுக்கணும். நம்ம ஸ்பேஸ் குடுக்கணும். அப்பதான் வந்து அவ நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே ஓப்பனா பேசுவா அப்படிலாம் சொல்றாரு. அப்புறம் விஜி சொல்றாங்க, "நான் வந்து ரீனா மாரியே திவ்யாவும் இழந்துருவோம்னு பயமா இருக்கு" அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா தேவ் என்ன சொல்றாருன்னா, "அப்படிலாம் இல்ல. எல்லாமே சரியாயிரும்" அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இத சரி பண்ணலாம் அப்படின்ட்டும் கொஞ்சம் சொல்லி ஆறுதல் பண்றாரு ரதிய. அடுத்ததா நம்ம டாக்டர் டீம் சூப்பர்பா பார்ட்டி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அந்த கிளப்புக்குள்ள என்டர் பண்றாங்க. அடுத்ததா விஜய், அனு எல்லாரும் அந்த டின்னர் முடிச்ச உடனே கணேஷ் அங்கிள் வந்து நான் தூங்க போறேன்னு சொல்லிருவாரு. ரீனா அவங்க கிளம்புறேன் அப்படி சொல்லும்போது, அனு சொல்லுவாங்க, "இங்க பெங்களூரோட நைட் லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். போலாமா?" அப்படின்னோனே, விஜய் உடனே ஓகே அப்படி சொல்லுவாரு. ரீனா வந்து, "அப்படியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அவங்களையும் கூட்டிட்டு இவங்க 3 பேருமே வந்து செலிப்ரேஷன் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. டாக்டர் டீம்ல யாரெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க அந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க அர்ஜுனோட டீம்லயும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பத்தி பேசும்போது, அர்ஜுன் வந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மது அண்ட் வினோத் வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு 2 பேர் மீட் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல. யாரெல்லாம் அப்படின்னாக்கா, ராக்கி வந்து நம்ம அர்ஜுன மீட் பண்ணிடுறாரு. 2 பேரும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க பார்ட்டி பண்ணதுக்கு. செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததும். அனு மற்றும் விஜய் அண்ட் ரீனா போன இடத்துல, அனு வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரீனா வேண்டான்றாங்க. விஜய் அண்ட் அனு வந்து போயிடுறாங்க. இப்போ ரீனா மட்டும் தனியா இருக்கிறாங்க. அவங்களும் அங்க ஒருத்தர மீட் பண்றாங்க. யாருனாக்கா டாக்டர் கதீர். ஸோ ராக்கி அண்ட் அர்ஜுன் ஒரு பக்கம் மீட் பண்ணிடுறாங்க. கதீர் அண்ட் ரீனா ஒரு பக்கம் மீட் பண்ணிடுறாங்க. அர்ஜுன் ராக்கிய பார்த்துட்டு, "யார் அவங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. "உங்க ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் தான்" அப்படின்ட்டு ராக்கி சொல்றாரு. "இப்ப அது என்னோட ஹாஸ்பிட்டல் இல்ல" அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்றாரு. ராக்கி அர்ஜுனையும் தன்னுடைய டீமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அடுத்ததா இன்னொரு பக்கம் ரீனாவ கதீர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவங்க வந்து கதிர பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் ரீனா, ரீனான்னு உங்கள பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. ரீனா அன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ரீனா அன்னைக்கு அது பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லி கதிர் பத்தின எல்லா விஷயங்களையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டு குடுத்துடுறாங்க ரீனா கிட்ட. ராக்கியும் அர்ஜுனும் பேசிட்டு இருக்கும்போது, அங்க மது வந்துட்டு அர்ஜுன்ட்ட, "என்னோட மேக்கப் கலைஞ்சுட்டா, பாரு கொஞ்சம் நான் வந்து அழகா இருக்கேன்ல" அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் ராக்கி வந்து அர்ஜுனோட நியூ கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறாரு. அப்புறமா அர்ஜுன் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு ராக்கிட்ட. "நீ வந்து ரீனாட்ட அந்த விஷயத்த பத்தி சொல்லல" அப்படின்னு சொல்றாரு. அவரு வந்து கொஞ்சம் குடிச்சிருக்கிறதுனால ராக்கிக்கு சரியா புரியல. அர்ஜுன் என்ன கேட்குறாருன்னு. ராக்கி என்ன சொல்றாருன்னா, "நீ எத பத்தி கேட்குறேன்னே எனக்கு தெரியல ப்ரோ. ஒருவேள ரீனா கேட்டா கூட நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ இவங்க 2 எத பத்தி பேசுறாங்கன்னு ஒண்ணும் புரியல. வரப்போற எபிசோட்ஸ்ல தான் தெரியும்னு நெனைக்கிறேன். அடுத்ததா ராக்கிய ரகு கூப்பிடுறாரு. ஸோ அவர் அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. டாக்டர் விஜய் அண்ட் அனு வந்து அந்த பார்ட்டிலருந்து வெளிய வர்றாங்க. அனு சொல்றாங்க, "நம்ம ஒரே பில்டிங்ல தானே இருக்கிறோம். நம்ம அடிக்கடி இந்த மாரி வெளிய வரலாம்" அப்படிலாம் சொல்றாங்க. அவரு ரொம்ப ஹாப்பியா ஓகேன்னு சொல்றாரு. அனு வந்து விஜயோட வீட்ல அந்த சாப்பாடு பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அவரு வந்து யூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கணேசனும் ரீனாவும் பேசுனதுனால அவரு அப்படியே விட்டுருவாரு. அனு இப்ப கேட்பாங்க, "நீங்க என்ன சொல்ல வந்தீங்க?" அப்படின்ட்டு. "யூ ஆர் பியூட்டிஃபுல்" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவங்க கொஞ்சம் ஒரு மாரி அப்படி பயங்கரமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் கதிர் வந்து ரீனாட்ட, "நம்ம 2 பேரும் ஒரு டேட்டிங் மாரி வெளிய போலாமான்னு?" கேட்பாரு. ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற சொல்ட்டாங்க இல்லையா? ஸோ இவருக்கு வந்து அவங்கள பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஓப்பனா. ஓப்பனா தெரிஞ்சுட்டனால அவரு சொல்றாரு. ரீனாக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, "சரி ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாவது நம்ம வெளிய போலாமா?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்க ஓகே பார்க்கலாங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அடுத்ததா வினோத் மற்றும் மதுவ ட்ராப் பண்ணதுக்காக அர்ஜுன் வந்திருப்பாரு.
வினோத் வந்து ஃபுல் ஃப்ளாட். அவர் வந்து காரோட பேக் சீட்ல படுத்திருப்பாரு. மது வந்து நல்லா ஃபுல் டைட். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு வந்து உங்கள ஒரு கிஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவாங்க அர்ஜுன்ட்ட. அவர் சொல்லுவாரு, "இல்ல நீ குடிச்சிருக்க, அதனால வேண்டாம்" அப்படின்னு சொல்லுவாரு. "உனக்காக தான் அந்த இந்த சாரி போட்டுருக்கிறது, இந்த ஜிமிக்கி போட்டுருக்கிறது, இது எல்லாமே. அது மட்டும் இல்லாம இந்த மொமெண்ட்டுக்காக தான்" அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாரு, "எல்லாம் ஓகே தான். பட் நீ இப்ப குடிச்சிருக்க" அப்படின்னு சொல்லுவாரு. சரி அப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு ஓகே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஹக் பண்ணும்போது ரீனா வந்து டப்புன்னு கிஸ் பண்ணுவாங்க தெரியுமா எப்பவுமே? எதிர்பாராத நேரத்துல. அதே மாரி அவங்க டப்புன்னு கிஸ் பண்ணிட்டு ஓடிருவாங்க. இப்ப நம்ம அர்ஜுன் அப்படியே ஷாக்கா இருக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. ஸோ எல்லா எபிசோடுமே இதோட முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 எபிசோடுமே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஒரு கலவையா இருந்தது. லாஸ்ட் 4 எபிசோட்ஸ்க்கும் இந்த எபிசோட்ஸ்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஓரளவுக்கு நம்ம தெளிவா எல்லாம் புரியிற மாரி இருந்துச்சு. கேரக்டர்ஸ ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அடுத்து வரப்போற 4 எபிசோடுமே நல்லாருக்கும் அப்டின்ட்டு நம்மளுக்கு இப்பவே தெரியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதோட ரிவ்யூவும் நம்ம சேனல்ல வந்துரும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நாங்க இன்னொரு வீடியோல மீட் பண்றோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.